இப்போதான் டீயை குடிச்சிட்டு வந்திருக்கு, நல்லா இருக்குது. இப்போ வந்து பஸ் எடுக்க போகிறோம். அது என்ன பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி தான். பாருங்கள், பச்சை கலர் டிஎன்எஸ்டிசி ஒன்று பார்த்தாலே தெரியும். இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னாலே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தேவக்கோட்டையிலேருந்து திருப்பூர் தான் கிளம்ப போகிறோம். வழி வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், திருப்பூர் அப்படி போகுது. பாங்க வண்டி எடுப்போம். பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டக்டர் ஏறிட்டாங்களோ? அதெல்லாம் ஏறிட்டாங்கப்பா, அதெல்லாம் எப்பயா ஏறியாச்சு. நீ வந்து ஏறி பஸ் எடுத்தா நல்லா இருக்கும், டைம் ஆயிருக்கும். எடு வண்டி எடுப்பா. சரி சரி சரி, வண்டி எடுக்கிறேன். என்னடா இது நகரமா? ஓகே, வண்டி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எடுத்துடலாம். வண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேண்டுதலை போட்டுக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது தான். அது ஏன் பார்த்தீங்கன்னா பாடி இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. ஐயோ, இந்த பஸ்ஸு லைட்டு நம்ம லிவரிஸெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து லிவரி கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கேமிங். அவங்களோட லிவரி கிரியேட் பண்ணவர் தான். வந்து நல்லா கிளியர் பண்ணியிருக்காரு. ஓகே, கண்டக்டர் டிக்கெட் எடுத்துருப்பா. ஓகே எடுத்துடுறேன். ஓகே ஓகே பாருங்க, சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளேயும் டிராஃபிக் ஆயிடுச்சு பின்னாடி. ஐயோ, டிராஃபிக்ஸ். நான் வேறு டிராஃபிக் சிக்னலை பார்க்காம வந்துட்டுருக்கேன். அதுதான். ஓகே, லைட்டை ஆன் பண்ணாமல் பாருங்க. இப்போ தான் லைட் ஆன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு வீடியோ போடுறதுக்கு கிடைக்கும். ஓகே, அப்படியே ரைடு திரும்புவா. காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுப்பா. ஐயோ, நான் சிக்னலை பார்க்க வந்துட்டேனே. கண்டக்டர், நான் சிக்னலை பார்க்க மாட்டேன் விடு. இப்போ காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. இப்போ காரைக்குடி பக்கத்தில் வந்தாச்சு. காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு பாய். காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் வரப்போகுது கண்டக்டரு. காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு, காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு, காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் வரும்போது காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்லாம் இறங்க. காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு என்றீங்க. காரைக்குடியில இறங்கப்பா. காரைக்குடியில இறங்க. காரைக்குடிங்கெல்லாம் காரைக்குடி இப்போ இறங்க வேணாம். இப்போ எந்திரிச்சுங்க, பண்ணிக்கலாம். அப்படி பாருங்க, சீனரி பாருங்க, அப்படி அழகா இருக்கு. ஓகே, இறங்க போகுது. பஸ்ஸு ஸ்டாண்ட் வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. இருங்க, இப்போ இறங்க வேணாம், ஒரு நிமிஷம். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தான் இறங்க முடியும். லெஃப்ட் அவ்வளோதான். லெஃப்ட் புது காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல போகாது, பழைய காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் வருது. எப்படா யுவா உனக்கு இப்படி இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்க ஊரு தான் காரைக்குடி. அதனாலதான் இன்னும் போட்டிருக்கு. அப்பா, ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சுப்பா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எப்படிரா யுவனேஷு இதெல்லாம் எப்படிரா கண்டுபிடிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரியும், வந்து பாருங்க. என்றா நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். ஓகே, வண்டியை வெளியே எடுத்துடலாம் வாங்க. பார்த்து புதுக்கோட்டை தானே எடுத்து. ஓகே, புதுக்கோட்டை போகிறவங்களே டிக்கெட் எடுத்துருக்கோங்கப்பா. புதுக்கோட்டை போகிறவங்க டிக்கெட்டு இங்கேருந்து திருச்சி போகிறதுக்கு 75 ரூபா ஒரு ஆளுக்கு. 75 ரூபா ஒரு ஆளுக்கு. ஓகே, ஐயோ சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயும் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. பஸ் இப்படி நொறுங்கி போயிடுச்சு. பின்னாடி ஐயோ பைக்காரனே, அதான் சொல்லி வாய முடியல. 2 ஆக்சிடெண்ட் அதுக்குள்ளேயே. ஐயோ டே டக்குன்னு போய் தொலைங்க போது வேணும். நின்று தொலைறேன், இருறியா வரேன்.
என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஐயோ அவனை போய் தள்ளி விட்டுனே. டே சார்ரா, டே திட்டாதீங்கடா. என்னங்க வாய்க்கு வந்ததில் உளறான். என்னையாவன் பைத்தியக்காரனா இருப்பான் போல. டேய் எப்பட்றா 2 காலையும் மேலே வச்சுட்டு எந்திரிக்கிற? யாருங்க இவெல்லாம்? செம்மங்க இவனுங்களாம். இவனுங்களும் பாராட்டு வச்சுக்கலாம். பாராட்டுங்க. என்னடா இன்னும் நானே இவனை வச்சு சண்டை பண்ணிடலாம் போல இருக்கே. டேய் சொல்லி வாய முடியல. 2 ட்ரக் வந்து பின்னாடி டவான்னு அடிக்கிறானுங்க. டேவனை இல்லைங்கோனே. டே எனக்கு காசு கொடுத்துருங்கடா. டே பஸ் நிற்கிதுன்னு தெரியலைங்க. பஸ் நிற்கிதுன்னு தெரியல. ஏண்டா முட்டா பையல என்னடா வண்டி ஓட்டுறீங்க 2 பேரும்? ஏன்னா 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரி வண்டி எடுக்கிறேன். நிம்மதியாக விடுங்கப்பா. சாலை விடுங்களா சாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாட்டு வந்துடும்.